உண்மைய சொல்லு அஞ்சலி. அந்த நகை எல்லாத்தையுமே எங்க வச்சிருக்க? ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. இல்லன்னா கண்டிப்பா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்ன இந்த வீட்டுக்குள்ள இலக்கியா விரட்டுவேன்னு கூட்டின்னு வந்தா, நீ இங்க இருக்கிற நகை, சொத்து, பணம் எல்லாத்தையுமே ஆட்டைய போடலான்னு பார்க்குறியா? இதுக்கப்புறம் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு எதிரா திரும்ப ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலிக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அஞ்சலி இப்போ கையும் களவுமா சிக்கிக்கிட்டா. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நிலைமையில நம்ம இலக்கியா மட்டும் மாட்டியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா உடனடியா இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு தொரத்திருப்பாங்க. ஆனா, இந்த அஞ்சலி அப்படிங்கிறதுனால, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பொறுமையா விட்டுட்டாங்க. அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தான் பிளான் பண்ணி நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயி, நம்ம இலக்கியாவோட ரூம்ல வச்சு, இலக்கியா தான் திருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டம் கட்டி, இந்த வீட்ட விட்டு தொரத்தலாம்னு நெனச்சாங்க. ஆனா, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நல்லா தெளிவா யோசிச்சு, இந்த பூஜை முடியறதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. அஞ்சலியோட ரூம்ல கொண்டு போய் நகையெல்லாம் வச்சு, அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டாங்க. கடைசியில அஞ்சலியோட ரூம்லேருந்து அந்த நகையெல்லாம் எடுக்கும்போது, அஞ்சலி தான் திருடி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மேல இருக்க நம்பிக்கை போச்சு. இந்த பைரவியும் அஞ்சலிய அடிச்சு உண்டு இல்லன்னு பண்றாங்க.